ஹாய், இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் கூடவே வந்துட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட மசாலா மாதிரி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் நாள் ஊற வச்ச பச்சை பட்டாணியை எடுத்து மறுநாள் வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசில் வச்சுக்கிறேன். கூடவே அந்த ஒரு உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கிட்டேன். நல்லா வந்ததுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு ஆனில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு வச்சதுக்கப்புறம் கட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கட்டி வச்சுருக்க 2 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளி மட்டும் ஆப்ஷனல். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், எல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன், ஏன்னா இது ஒரு நல்லா பைண்டாகி வரும். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும், அதுக்காக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. நல்லா சூடாக இருக்க சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக இது கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.